அதுக்கு முன்னாடி அவர் கண்டுபிடிச்ச ஸ்டோரேஜ் பேட்டரி. அது இல்லைன்னா இன்றைக்கி இருக்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிளே இல்லை, யூபிஎஸ்ஸே இல்லை, கரண்ட்டை சேவ் பண்ணி வைக்கிற விஷயமே இல்லை. லைட்டே அவர் தான் கண்டுபிடிக்கிறாரு, கரண்ட்டை சேவ் பண்ணி வைக்கிற விஷயத்தையும் அவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. இதில் என்ன விஷயம் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அந்த கடைசி வருஷத்தில் கண்டுபிடிச்சது அவர் வாழ்க்கையிலேயே இது வரைக்கும் கண்டுபிடிச்ச எல்லாத்தோட 10 மடங்கு 20 மடங்கு அதிகமாக கண்டுபிடிச்சார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவரோட விடாமுயற்சி. இந்த விடாமுயற்சிக்கு திருவள்ளுவர் 3 அட்டகாசமான குறளை சொல்லியிருக்கார். கடின உழைப்பு அது ரொம்ப முக்கியம். அதுக்காக நம்ம திருவள்ளுவர் குறள் நம்பர் 616 சொல்லியிருக்காரு, முயற்சி திருவினையாக்கும், முயற்சி இன்மை புகுத்தி விடும் சொல்கிறார். அதாவது முயற்சி இல்லை, கடின உழைப்பு இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கஷ்டம் வந்து சேர்ந்துடும். முயற்சி இருந்தால் திருவினையாக்கும்ங்கிறார். திருவினையாக்கும்னா நமக்கு செல்வத்தை கொடுக்கும், மதிப்பை கொடுக்கும்னு. நம்ம குமரேசன் சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு வீட்டில் அந்த படிக்காதவங்களுக்கு மரியாதை கம்மியாக இருந்தது, படித்தவங்களுக்கு மரியாதை இருக்குதுன்னு. படிப்புங்கிறது ஒரு முயற்சி, அந்த முயற்சினால தான் அவருக்கு மதிப்பு இருக்குது. அடுத்து அர்ப்பணிப்பு, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம உழைக்காதவங்க 90% பேர் இருக்க மாட்டாங்க. காலையில் எந்திரிச்சதுலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லோரும் உழைச்சிட்டு தான் இருக்கிறோம். அப்போ ஏன் முன்னேறல? 2வது பாயிண்ட் அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்புக்கு ஒரு குறள் சொல்லியிருக்காரு திருவள்ளுவர், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அர்ப்பணிப்புக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளே கைவிட்டாலும் உங்களோட முயற்சி மெய்வருத்த கூலி தரும். கூலினா என்ன? நம்ம ஒரு நாள் வேலை செஞ்சு அந்த வேலைக்கான சம்பளம் அப்படின்னு நினச்சிட்டிங்களா? கிடையவே கிடையாது. நம்ம மெய்யை வருத்தி அதுக்கு ஒரு பலனை நம்ம அடைஞ்சோம்னா அது நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகிறக்கான வழியை கொடுக்கும், ஐடியாவை கொடுக்கும். அந்த ஐடியாவை பிடிச்சிட்டு தான் தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னார், அத்தனையும் போனாலும் பரவாயில்ல, நான் அடுத்த 26 வருஷத்தில் மிகப்பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிருவேன். அந்த ஐடியா அது தன்னை வருத்தி அர்ப்பணித்தா மட்டும்தான் அந்த மனுஷனுக்குள்ளே தோணும். அழகிரி சாந்தலிங்கம் சொன்னால் அந்த கடைசி வகையான குழந்தைகள் தனக்குள்ளே தேடணும். எந்த குழந்தையும் எந்த குழந்தையோடு கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு திரு குமரேசன் சொன்னார். அந்த மாதிரி தனக்குள்ளே தேடணும்னு சொன்னார். அந்த மாதிரி தனக்குள்ளே தேடுற ஒரு விஷயந்தான் அர்ப்பணிப்பு. அடுத்து மிக முக்கியமான விஷயம் விடாமுயற்சி. இதுதான் கடைசி பாயிண்ட். நம்ம இத்தனை வண்ணியும் நமக்கு முயற்சியில் வெற்றி கிடைக்கல, நம்ம பெரிய அளவில் வளரல அப்படின்னு அத்தனை பேர் நினைப்போம். 100க்கு 10 பேர் தான் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வர்றாங்க. அந்த 10 பேர்த்துலேயும் ஒருத்தர் 2 பேர் தான் கோடீஸ்வரன் அளவுக்கு வர்றாங்க. மிச்சம் 90 பேர்